சிவபெருமானின் மூன்றாம் கண். அது புராண கற்பனை என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது மனித வாழ்வு, மனம், ஆன்மீகம் மற்றும் அறிவியலோடு நேரடி தொடர்பு கொண்ட ஒரு அதிசயம். இந்திய புராணங்களில் சிவபெருமான் 3 கண்கள் உடையவர் என கூறப்படுகிறது. 2 கண்கள் உலகத்தை பார்க்கும். ஆனால் 3வது கண் உள்ளுள்ள உண்மையை பார்க்கும் கண். அந்த கண் திறந்தால் அது அழிவு தரும் என சொல்லப்படுகிறதே. அது சாதாரண அழிவு இல்ல. அநியாயம், அகந்தை, பொல்லாத சக்திகளை அழிக்கும் தெய்வீக நியாய அழிவு. இது ஏன் அழிவு என்று சொல்லப்படுகிறது தெரியுமா? ஏனெனில் உண்மை வெளிச்சம் வந்தால் பொய்கள் கரைகின்றன. அகந்தை எரிகிறது. அதனால் 3ஆம் கண் அழிவு ஒளி உண்மை உருவாக்கும் சக்தி. இதை விஞ்ஞானமாக எடுத்துக்கொண்டால் மனித உடலில் ஒரு இரகசிய கிரந்தி இருக்கிறது, பினில் கிளாண்ட். அது நம் நெற்றியின் நடுவில், தலையின் உள்ளே இருக்கிறது. அது வடிவத்துக்கே 3ஆம் கண் போலத்தான் உள்ளது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், இது நம் உறக்க சுழற்சி, ஹார்மோன் சமநிலை, மனத்தெளிவு, தீவிர உணர்வு, இன்ட்யூஷன் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. இது உடல் ஆன்மா இணைக்கும் பயோஸ்பிரிச்சுவல் கேட்வே. இது செயல்படும்போது மனிதனுக்கு அரிய விழிப்பு நிலையம், ஹாயர் கான்ஷியஸ்னஸ் ஏற்படுகிறது. பழைய இந்திய யோகிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆஜ்யா சக்கரம், நெற்றிக் மத்திய சக்தி மையம். அதுதான் இன்றைய பினில் கிளாண்ட். அதாவது புராணம் சொன்னது சயின்ஸ் கன்ஃபர்ம் பண்ணுகிறது. புராணத்தில் சிவன் தியானத்தில் இருக்கும் போது அவரின் 3ஆம் கண் செயல்படுகிறது. அதேபோல நம்மிடம் இருந்தும் இந்த சக்தி செயல்படும். ஆனால் எப்படி? தீவிர தியானம், மந்த்ரா சாண்டிங், ஓம் நமசிவாய, மூச்சு கட்டுப்பாடு, பிராணாயாம், நேர்மையான வாழ்வு, அகந்தையைக் குறைத்தல், தூய உணவு, தூய சிந்தனை. இதை பின்பற்றும் போது பினில் கிளாண்ட் கால்சிஃபிகேஷன் குறைந்து அது மீண்டும் ஆக்டிவ் ஆகும் என விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அதனால்தான் யோகா, தியானம், ஓம் ஒலி, சன்னதியிலிருக்கும் தரிசனம் இவை எல்லாம் 3ஆம் கண் விழிப்பை உருவாக்கும் கருவிகள். இன்று உலகம் வெறும் அறிவில்லாமல் ஆள் நிரம்பியிருக்கிறது. வெளிக்கண்கள் எல்லாம் பார்க்கிறது. ஆனால் உண்மையை, தன்னை, வாழ்க்கையின் நோக்கத்தை பார்க்கும் உள்கண் தூங்கிக் கொண்டு இருக்கிறது. அதனால்தான் சிவன் நமக்கு சொல்லும் பாடம், 3ஆம் கண் திறக்கும்போது நீ உலகத்தை அடக்க மாட்டாய், உன் அகந்தையை அடக்குவாய், உன் உண்மையான நான் விழித்தெழுந்து. அதனால் சிவபெருமானின் 3ஆம் கண் அழிவு தரும் கண் அல்ல, வழிவகுக்கும் கண், விழிப்பின் கண். நீங்கள் தியானிக்கும்போது, கண்களை மூடும்போது உள்ளே ஒரு ஒளி, ஒரு மையம், ஒரு விழிப்பு புள்ளி தெரிகிறதா? அதுதான் மனிதனுள் இருக்கும் சிவபெருமானின் 3ஆம் கண். அதனால்தான் சிவன் அழிப்பவன் அல்ல, அறிவை எழுப்புபவன். 3ஆம் கண் என்பது தெய்வீக விழிப்பு, உண்மையை காணும் விழிப்பு. அவன் 3ஆம் கண் நம்முடைய விழிப்புணர்வு. அவன் சக்தி நம்முடைய சிந்தனை. அவன் ஒளி நம்முடைய உள்ளம். அந்த கண் திறந்தால் உலகம் மாறாது, நாம் தான் மாறுவோம். ஏனெனில் சிவன் தொலைவில் இல்லை, அவன் இன்னும் நம்முள் மூச்சாக இருக்கிறான். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இது போன்ற பதிவுகளுக்கு சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.